சீனியர் ஜேர்னலிஸ்ட் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு 7 o'clock போல் எங்கள் வீட்டில் வந்து போலீஸ் வந்திருந்தாங்க. வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒன்று தான் கேட்டாங்க அவங்கக்கிட்ட, அரெஸ்ட்டுங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஆமாம் சார், நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறது தான் சார் வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. அவங்க ஒரு எஸ்ஐ, அவங்க லேடி ஆஃபீஸரு, அவங்க பேர் கேட்கல. நான் இன்னொருத்தர் 4 பேரும் வந்து மஃப்டியில் தான் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க சைபர் கிரைம்லேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம், சிசிபி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6:30 யூஸ்வலாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இன்னும் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ், வேரியஸ் அதர் நியூஸ் பேப்பர்ஸும் வாங்குறதுக்கு வெளியில் போவார். போயிட்டு வந்த உடனே சரி ஒரு காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தப்போ தான் அவங்க வந்தாங்க. ஒரு 10 minutes அவங்களோட இது. அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெஷ்னப் ஒன்றும் ஆகலை. அப்போ நான் தான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன், அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் ஃபேஸ் அது வாஷ் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க வெளியிலே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த போலீஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே, நான் சொன்னேன் சார் இது வந்து ஒரு ஃப்ளாட் சார், மித்தவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சார், நீங்கள் உள்ளாரையே வாங்க சார் நீங்கள் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதனால் உள்ளார வந்துட்டாங்க. பட் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணேன் உட்காருங்க சார் நீங்கள் அப்படின்னா, இல்லை நாங்கள் உட்காரக்கூடாது ரூல் படி அப்படின்னாங்க. ஓகே அப்படின்ட்டு ஒரு 10 minutesல 7:11 எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அந்த லிஃப்ட்டில் போன ஷார்ட்ஸ் வந்து நான் அந்த வீடியோ வந்து நான் தான் எடுத்தேன். ஜஸ்ட் அப்போ வந்து கூட வந்து அந்த ஒரு லாஸ்ட்டு 2 to 3 minutesக்குள்ளார பிஃபோர் 7:11 ஒரு 7:08 போல் நம்ம நுங்கம்பாக்கம், பிகாஸ் எங்களோட ரெசிடென்ஷியல் பிளேஸ் வந்து நுங்கம்பாக்கம். ஸோ நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 போலீஸ் பீப்புள் வந்திருந்தாங்க. அவங்க வந்து யூனிஃபார்மில் தான் வந்தாங்க. ஸோ இதுதான் நடந்தது. வேற ஒன்றும் நானும் வந்து ஒன்றும் கேட்கறதுக்கு பதட்டமாக இருந்துச்சு. இவரை டக்குன்னு இவரும் கிளம்புறாரு. வேற அவங்களோட பேர் கூட கேட்கல, அந்த எஸ்ஐ அந்த மேடத்தோட பேர் கூட நான் கேட்கல. அப்புறம் நான் என்ன வேற கேட்கறதுக்கு எனக்கு ஒன்றும் கிளம்பும் போது மட்டும் கேட்டேன், எங்கே சார் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். என்ன ரீசனுக்காக? இல்லை, நானும் கேட்கல, அவங்களும் சொல்லலை. அவங்க சொல்லியிருக்கணுமா என்னன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப பதட்டத்தில் நம்ம இருக்கும்போது அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா எனக்கும் வந்து ரொம்ப பதட்டமாக இருந்தது. எல்லாமே ஒரு 5 to 7 minutesல தான் இது எல்லாமே நடந்தது. ஸோ எனக்கு கேட்க தோணலை, அவ்வளோதான். தொடர்ந்து இப்போ வலைத்தளம் நிறைய பார்க்கும்போது இந்த கரூர் விவகாரத்தில் வந்து தவறாக நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. அதை எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க இது என்ன ரீசனுக்காக சார் இது கேட்கல, என்ன ரீசனுக்காக அரெஸ்ட்? இல்லை அது சார் கேட்கவே இல்லை. அரெஸ்ட்டுங்களா மட்டும்தான் கேட்டார். அரெஸ்ட்டுங்களா, அரெஸ்ட்டுக்கு வந்திருக்கிறீங்களான்னு கேட்டாங்க, அவ்வளோதான். எனக்கு இதில் வந்து நான் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியாது. என்ன சொல்ல முடியும், ஒன்று தான் தெரியும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும் ஜேர்னலிசமில், அவ்வளோதான். வேறு இதை தவிர்த்து எனக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எதெல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ட்டு எனக்கு சொல்ல தெரியல. கோர்ட் வில் டிசைட், அவ்வளோதான். ஏன்னா அந்த கரூர் விவகாரத்தில் தொடர்ந்து வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து சரியா தவறோ ரெண்டுமே சோசியல் மீடியாவில் வரையில பரவிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு செய்திக்காக இப்படி நடவடிக்கை எடுக்கிறது எப்படி? அது வந்து எனக்கு சொல்ல தெரியலைங்க. எல்லா சேனல்ஸ்லேயும் தானே போடுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறது வந்து எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியல. எது கரெக்டு எது தப்புன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ இப்போ எல்லா சேனல்ஸ்லையும், சேட்டலைட் சேனல்ஸ்லையும் போடுறாங்க, நிறைய சோஷியல் மீடியாவில் எல்லாமே தான் போடுறாங்க, அபவுட் திஸ் பர்டிகுலர் இஷ்யூ பற்றி போடுறாங்க. ஸோ த கோர்ட் ஒன்லி ஹேஸ் டு டிசைட். ஸோ நான் இதில் எந்த கருத்தும் இதை பற்றி சொல்ல விரும்பலை. எங்கள் ஹஸ்பண்டை வந்து கூட்டிகிட்டு போனது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் அவங்க ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கொடுக்கல. அதுதான் அவங்க கொடுத்துருக்கணும். சார் இதுக்காக தான் சார் உங்களோட க்ரைம் நம்பர் இதுதான் சார். க்ரைம் நம்பர் நானே கேட்டனால அது ஒரு நம்பர் சொன்னாங்க. பட் ஐ எம் நாட் வெரி கிளியர் இன் தட் நம்பர். ஏன்னா அந்த கன்ஃபியூஷனில் எனக்கு அது நான் கரெக்டாக சொல்கிறேன், நான் தப்பாக சொல்கிறேன் நான் எனக்கு தெரியாது. ஸோ அந்த க்ரைம் நம்பர் நான் கேட்டேன், சார் க்ரைம் நம்பர் சார் சொன்னேன். அவங்க இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாமோன்ட்டு எனக்கு இப்போ தெரியுது. ஏன்னா உங்களை மாதிரி ஆட்கள் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, அவங்க போலீஸ் பீப்புள் வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஃபோன் நம்பர்லாம் கொடுக்கல, யாருமே எதுவுமே சொல்லலை. எங்கள் ஹஸ்பண்ட் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன, அரெஸ்ட்டுங்களான்னு மட்டும்தான் கேட்டது. அது மட்டும்தான் கேட்டது. வேறு எங்கள் ஹஸ்பண்டும் கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கும்போது, அது டைம் வேறு அப்படி இல்லை சார், மார்னிங் டைமு. அண்ட் மோரோவர் குழந்தைங்களும் எழுந்திருக்கல, அவங்களையும் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஸோ
இப்போ வரைக்கும் ஒரு 4 hours கிட்ட ஆச்சு. ஸோ என்ன ஸ்டேட்டஸ் செக் பண்ணீங்க? எனக்கு கூட்டு போனாங்கன்னு சொன்னீங்க. ஸோ 4 hours இல்லை, நான் எங்கே வந்து நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எங்கள் ஆட்கள் போய் பார்த்தாங்க, அங்கே கிடையாது. கமிஷனர் ஆஃபீஸ்க்கும் போனாங்கன்னு சொன்னாங்க, அங்கே எங்களுக்கு தெரியலன்னாங்க. எங்களோட அட்வொகேட்ஸு அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவங்க வந்து சொன்னாங்க நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஏன்னா 10 o'clock தானே கோர்ட்டு வந்து வரும். அதனால் வந்து அந்த டைமுக்கு வந்து வி வில் இன்ஃபார்ம் யூ எந்த கோர்ட்டு கூட்டிகிட்டு வராங்கன்ட்டு நாங்கள் சொல்கிறோம். எக்மோர்னு சொன்னார், ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல எக்மோர் கோர்ட்டுங்களா இல்லாட்டி சைதாப்பேட் கோர்ட்டா அப்படின்ட்டு. ரீசனும் உங்கள் லாயர் தரப்புல யார்ட்டையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணல போலீஸ்ல இருந்து? என்ன ரீசன்? எதுவுமே ஷேர் பண்ணலை. நானும் அட்வொகேட் கிட்ட நான் பேசினேன், இப்படி வந்திருக்கிறாங்க சார், அரெஸ்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் பேசினேன், அவ்வளோதான். எங்கள் அட்வொகேட்ஸ் கிட்ட மிஸ்டர் ஜான்சன் அண்ட் மிஸ்டர் மோகன் அவங்க 2 பேர்கிட்டையும் நான் பேசினேன். ஓகே.